வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சைவ கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் இதை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் இது. கடையில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இது செய்கிறதுக்கு பன்னீரும் சோயாவும் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சோயாவும் பன்னீரும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சில குழந்தைகளோ இல்லை சில பெரியவங்க கூட இந்த சோயாவை ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முறையில் செஞ்சு கொடுத்தோன்னா இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு ஃபீலை கொடுக்கும். இப்போ இந்த சோயாவை நாம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அடுத்து பன்னீரை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறின இந்த சோயாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கழுவுனீங்கன்னா இதில் இருக்கிற அழுக்கு, இதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு போயிடும். 2லேருந்து 3 முறை இதே முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மிச்சம் இருக்க சோயாவையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சோயா எந்த அளவுக்கு எடுத்துக்கணுன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு சோயா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி அரைச்சிக்குங்க. பாருங்கள், நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைஞ்சி வந்துடும். இப்போ இதை இந்த சோயா கூட சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு மிச்சம் இருக்கிற பன்னீரையும் அரைச்சிட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீரையும் அரைச்சி சேர்த்தாச்சு. 1-2 பன்னீர் உங்களுக்கு அரையாமல் இருந்துச்சுன்னா, சில பீசஸ் வந்து அரையாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கை வச்சு நல்லா உதிர்த்து விட்டுக்குங்க. இப்போ இந்த சோயாவையும் இந்த பன்னீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எந்த அளவுக்கு 2த்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம். கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். அடுத்தது ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ். அது ஒன்றும் இல்லைங்க, 2 மிளகா வத்தலை நீங்கள் மிக்சியில் அடித்து இது கூட சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப மணமாக சுவையாக இருக்கும். இப்போ இதில் அரிசி மாவு ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து வரது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு எல்லாத்தோடையும் கலந்து சூப்பராக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நல்லா சூப்பராக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுங்க. ஊற வைக்காமல் உடனே கூட நம்ம செய்யலாம். ஆனால் 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைமில் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்ததும் இதை செஞ்சு சூடாக கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செஞ்சு வச்சுட்டு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கழித்து கூட செய்யலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் இப்போ செய்ய ஆரம்பிக்கிறேன். கையில் வந்து தண்ணி தொட்டுக்குங்க, அப்போ ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிக்குங்க. இப்போது கடைகள்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி கிடைக்கும். இந்த குச்சியெல்லாம் நல்லா வாங்கி க்ளீன் பண்ணிடுங்க. எல்லா கடையிலுமே இந்த மாதிரி ஸ்டிக்கு கேட்டிங்கன்னா கபாப் ஸ்டிக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிக்குங்க. இதில் இந்த உருண்டைகளை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கீழேருந்து மேல் நோக்கி நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த கபாப் ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு உருண்டை நீங்கள் மாவை எடுத்துகிட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு பொறுமையாக இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா அதில் சூப்பராக ஒட்டிக்கும். இந்த குச்சியில் சூப்பராக ஒட்டி வருது பாருங்கள். இந்த மாதிரி மேல் நோக்கி நீங்கள் அழுத்தி எடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு. 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக இதை ரெடி பண்ணிடலாங்க. இந்த சைவ கபாப் ரெசிபி நிறைய முறையில் செய்வாங்க. நீங்கள் பன்னீர் சோயா வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து 2 விதமாக பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேங்கிறது தெரியும். பன்னீர் சோயாவோட சுவை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணுன்னா அரிசி மாவு கம்மியாக தான் சேர்க்கணும். ரொம்ப சாஃப்டாக இந்த மாவு இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய அரிசி மாவு சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு வராது. அதனால தான் கம்மி அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சைவ கபாப்பை டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி தவாவில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இதை போட்ட உடனேயே நம்ம திருப்பக்கூடாது. ஒரு சைடு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம திருப்பி விடணும்.
இப்போ நம்ம இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சைடு நம்ம வந்து திருப்பி விடலாம். இந்த ஸ்டிக் வந்து அந்தளவுக்கு சூடு தெரியாது. எனக்கு பழக்கங்கிறதுனால நான் கை வச்சு திருப்பி போடுவேன். அந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்க ஸ்பூனை வச்சோ இல்லை இந்த மாதிரி இடுக்கியை வச்சோ நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. அப்போ தான் கை சூடாமல் இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக நல்ல பொறுமையாக திருப்பி விடுங்க. ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு ஃப்ரை ஆக தான் உங்களுக்கு திருப்பி போடும் போது அது உடையாமல் நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி 2 ஸ்பூனை நீங்கள் யூஸ் பண்ணி கூட திருப்பி விடலாம். வேகாத இடத்துல, அதாவது ஃப்ரை ஆகாத இடத்துல கூட இந்த மாதிரி திருப்பி விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், இப்போ சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. ஒன்றா நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது அது உடஞ்சி விழக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்துடலாம். சூப்பராக இந்த சைவ கபாப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு மெத்தடில், அதாவது இந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு மெத்தடில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ஸ்டிக்கை வச்சு மொத்தமாக நான் வந்து 8 பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அடுத்தது நம்ம என்ன மெத்தடில் செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். உடனே இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குச்சி இல்லாட்டா கூட பரவாயில்லைங்க. நம்ம அந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். கையில் தண்ணியை நனைச்சிக்குங்க. அப்போ தான் இந்த மாவு கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நம்ம வடைலாம் சுடுவோம் இல்லையா, பருப்பு வடைலாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை தட்டிக்கணும். ஆனால் அதை விட கொஞ்சம் கனமாக ஓரங்கள்லாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே தோசை தவாவில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துட வேண்டிதான். இந்த மாதிரி தவாவில் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டிக்கில் செய்கிறதா இருந்தால் கூட ஒரு 2 செஞ்சு வச்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ஸ்டிக்கில் செய்யும் போது கூட உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு தவாவில் நீங்கள் வறுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸில் உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பர்கருக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பர்கரில் இந்த பேட்டி ஒன்றை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், வயிறு ரொம்பவே ஃபுல்லாக நிறைஞ்சிரும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பர்கரில் வச்சு தான் அன்றைக்கி நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பர்கர்லேயும் வச்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஸ்டிக்காகவும் சாப்பிட்லாம். நான் 2மே அன்றைக்கி செஞ்சுருந்தேன். வீட்டில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இதில் ஒரு பர்கரும் ஒரே ஒரு அந்த ஸ்டிக்கும் சாப்பிட்டிங்கன்னா வயிறு ரொம்பவே சூப்பராக நிறைஞ்சிருங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.